நார்மலாக மென்சுரேஷன் டைமில் வந்து ப்ளீடிங் வந்து அதிகமாக இருக்குது, நேச்சுரலாகவே வந்து வாத உடம்பு அப்படி இருந்தாலும் சரி, பரம்பரையாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் உடம்பு வாகு எப்படி இருக்கோ அந்த உடம்பு வாகு மாதிரி ஒரு சில பேருக்கு பீரியட்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு சில பேர்த்துக்கு கொஞ்சம் அதிகமான அளவு கூட கொஞ்சம் பேர்த்துக்கு நார்மலாகவே இயற்கையாகவே போக ஆரம்பிக்கும். 4 நாள் 5 நாள் போகக்கூடிய பீரியட்ஸ் வந்து அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து குறைக்கிறதுக்காக ஏதாவது ஹார்மோன் பில்ஸ் அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த கழிவுகளும் நம்மளுக்கு உள்ளடங்கி கட்டிகளாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அதே மாதிரி நிறைய ஸ்கேன் எடுக்கிறாங்க. இது மாதிரி ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு அந்த பகுதிகளில் பட்டும் ஒரு சில பேர்த்துக்கு கர்ப்பப்பை கட்டிகள் உருவாகும். மோஸ்ட் பப்ளிக் கழிவுகள் கர்ப்பப்பைக்குள்ளே தங்க ஆரம்பிச்சது அப்படின்னா தைராய்டு கட்டிகள் நம்மளுக்கு உருவாக ஆரம்பிச்சிடும்.